இந்த அரிசியில இந்த பயிர் கலந்து போச்சு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு நோம்பி காட்டுறேன் பாருங்க. இதை போல நோம்பணும். நோம்பணும்னா இப்படி எதிரில் வரும். இது போல எதிரில் வரும். இது போல நோம்னா எதிரில் வரும். இப்ப நோம்பனத்தை பாத்தீங்க. இப்ப நான் கொழிக்கிறத பாருங்க. எப்படி கொழிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. கொழிச்சா அந்த அடியில வந்து நின்னுடும். இப்படிதான் கொழிக்கணும். கொழிச்சா இந்த அடியில வந்து எல்லாம் நின்னுடும். கொழிக்க கொழிக்க அடியில வந்து கல்லா இருந்தாலும் பெரிய பெரிய கல்லா இருந்தாலும் வந்து நின்னுடும். இந்த மாரி எதனா தானியம் கொட்டிங்கனாலும் பயிறு கீரை எதனா கொட்டிங்கனாலும் வந்து நின்னுடும். இந்த மாரி கொழிச்சா நோம்புனா மண்ணு கல்லி எல்லாம் நிக்கும். இது கொழிக்கிறது. இது கொழிச்ச உடனே எல்லாம் வந்துருக்கு பாரு. ஈஸியா ஒண்ணு ஒன்னா பொறுக்காத ஈஸியா கொழிக்கிறது இது. இதுல எதுவுமே இல்லை பாரு. கொழிச்ச பிறகு எதுவுமே இல்லை பாரு. இப்படிதான் இது கொழிக்கவோ நோம்பவோ தெரிஞ்சுக்கினாலே புடைக்கலாம். நல்லா புடைக்க கத்துக்கலாம். புடைக்க இப்படி கத்துக்கின பிறகு அழகா நோம்பலாம், கொழிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஏன்னா ஒரு நேரத்துல மிஷின் இல்லாத, கரண்ட் இல்லாத நேரத்துல மிஷின் இல்லை, இதை எப்படி எடுக்கிறது நோம்புறதுன்றதெல்லாம் இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். புடைக்கிறது நோம்புறதும் கொழிக்கிறதும் பாத்தீங்க. இப்ப புடைக்கிறத பாருங்க. இந்த 2 கட்டை விரலாலையும் இப்படி பிடிச்சிக்கின்னு இந்த 3 விரலால தட்டணும். இப்படிதான் புடைக்கணும். புடைச்சா இதுல இருக்கிற வண்டு தூசி எல்லாம் ஓடியாந்துடும். இது வந்துட்டு பாரு, எல்லாம் தூசி வண்டு எல்லாம் இதுல இருக்குது பாரு, எல்லாம் வந்துடும். இதுல வண்டு இருக்குது, புடைக்க தெரியல போது இந்த மாரிதான் புடைச்சி நம்ம கத்துக்கணும். ஏன்னா எவ்வளவு பேருக்கு புடைக்க தெரியாத இருக்கிறாங்க. அதனால ஒரு அர்ஜென்ட்டுக்கு புடைக்கணும்னா இப்படிதான் கத்துக்கணும். இந்த வண்டு பிடிச்ச அரிசியை நம்ம புடைச்சோம்.
அதுல வேப்பிலையும் இந்த காஞ்சி மிளகாயும் போட்டு அதுல இப்படி கலக்கணும். கலந்து அப்பதான் இந்த பூச்சி பிடிக்காது. முதல்ல பூச்சி பிடிக்காத ஓட்டு, பூச்சி பிடிச்சத ஓட்டு தான் இந்த மாரி செஞ்சிருந்தா பூச்சி பிடிக்காது. அது செய்யாத ஓட்டு தான் பூச்சி பிடிச்சிடுது, வண்டு. இத போல செஞ்சா வண்டு பிடிக்காது. இப்ப இதை எடுத்து சாக்குல போட்டு மூட்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். இந்த இந்த அரிசி 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கூட பூச்சி பிடிக்காத இருக்கும். இந்த மிளகாயும் காஞ்ச மிளகாயும் வேப்பிலையும் போட்டா பூச்சி பிடிக்காது. 2 வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும். வண்டு பிடிக்காத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.